மாய வனம் பழங்காலத்திலிருந்து மறைந்து கிடந்த ஒரு மாய வனம் இருந்தது. அந்த வனத்தில் போகும் வழியை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யாராவது அதில் பிரவேசித்தால் அவர்கள் திரும்பி வர முடியாது. இந்த வனத்தைப் பற்றிய கதைகள் எல்லாம் பழமொழியாக பேசப்பட்டன. ஆனால் அதை யாரும் உண்மையாக எடுத்துக்கொள்ளவில்லை. விழுந்த தாய், வந்த மகன் வீரன் என்ற இளைஞன் தனது தாயுடன் கிராமத்தில் வசித்து வந்தான். ஒருநாள் அவரது தாய் அருகிலுள்ள காட்டுக்கு மரச்சாமான்கள் தேடச் சென்றார். ஆனால் அந்த வழியில் அவர் மாயவனத்திற்குள் சென்றுவிட்டார். இரவு ஆனாலும் அவர் திரும்பி வரவில்லை. ஊரவர்கள் அச்சத்தில் இருந்தனர். வீரன் மட்டும் தன் தாயை பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். மாயவனத்திற்குள் வீரன் மாயவனத்திற்குள் சென்றவுடன் அங்கு ஒரு புதிய உலகம் இருந்தது. மரங்கள் பேசின, காற்று பாடியது, எல்லாமே வெவ்வேறு விதமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு பயம் இல்லை. தன் தாயை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஓர் உரிமை அவனுக்கு இருந்தது. அங்கு அவன் ஒரு கருப்பு ஒளியில் மிதந்த ஒரு புத்தகத்தைக் கண்டான். அதன் மீது எழுதப்பட்டிருந்தது, "நீ யார் என்பதை உணர்ந்தால் நீ எங்கே என்பதை புரிந்து கொள்ளலாம்." வீரன் புத்தகத்தை திறந்தவுடன் அதிலிருந்த மந்திரங்கள் அவனை சூழ்ந்தன. அவன் மாயவனத்தின் பல புரியாத செயல்களைக் காண ஆரம்பித்தான். மரங்கள் தன் வழியை மாற்ற 7 பக்கங்களுடன் ஒரு ஜாலியோடு நிறைந்த கோட்டை வந்தது. மந்திர கோட்டையின் ரகசியம் கோட்டைக்குள் நுழைய வீரன் ஒரு தேர்வை கடப்பது அவசியமாக இருந்தது. ஒரு குரலினால் கேட்டது, "உன் அன்பு எந்தளவுக்கு உண்மையானது?" வீரன் யோசிக்கவில்லை. "என் தாயை மீட்பதற்காக நான் என்ன செய்வதற்கும் தயார்." உடனே கோட்டை கதவுகள் திறந்தன. உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதில் தனது தாயின் பிரதிபலிப்பு தெரிந்தது. ஆனால் அவள் மிகவும் துன்புற்று நின்றாள். "இங்கேயே இருந்தால் உன் தாய் விடுதலை பெறுவாள். நீ வெளியே சென்றால் அவள் இங்கு அடைந்து விடுவாள்." தியாகத்தின் வெற்றி வீரன் யோசிக்கவில்லை. "நான் இங்கேயே இருக்கிறேன். ஆனால் என் தாயை விடுதலை செய்யுங்கள்." உடனே கண்ணாடி உடைந்து மாயவனம் அதே போல மறைந்துவிட்டது. வீரன் மீண்டும் கிராமத்திற்குள் விழித்தான். அவன் அருகில் அவன் தாயும் இருந்தார். அந்த மாயவனம் விரும்பினால் எந்த ஒருவரையும் இழுத்துவிடும். ஆனால் உண்மையான அன்பும் தியாகமும் ஒருவரை எங்கிருந்தாலும் மீட்டெடுக்க முடியும். கதையின் பொறுப்பு: உண்மையான அன்புக்கு எந்த மாயவலையும் தடை அல்ல.